தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதத்தின் இறுதி நாள். இந்த மாதம் முழுவதுமாக கடவுள் கண்ணின் கருவிழி போல நம்மை காத்து வந்திருக்கின்றார். கழுகு தன் குஞ்சுகளை சிறகுகள் மேல் சுமந்து காப்பதை போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சுமந்து காத்திருக்கின்றார். நீ போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்ன கடவுள் நம் பயணத்திலும் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் என்று சொன்ன கடவுள் நம்மை விட்டு விலகாமல் வந்த ஆபத்துக்கள் சோர்வுகள் அனைத்திலும் நம்மை காத்திருக்கின்றார். நமக்கு பலனாய் இருந்திருக்கின்றார். நமக்கு ஆற்றலின் வலிமை தந்திருக்கின்றார். நமக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்திருக்கின்றார். குடும்பத்திற்கு தான் சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். நம் குடும்பத்தை முழுவதுமாக சாவின் தலையிலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் நம்மை காத்திருக்கின்றார். நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று இயேசுவின் திருதயத்தை நினைத்து பார்க்கிற நாள். அந்த இதயத்திலே கடவுள் நம்மை மறைத்து வைத்து நம்மை பாதுகாத்ததற்காக, நம்மை பராமரித்ததற்காக, நமக்கு துணையாக இருந்ததற்காக ஆண்டவரே இயேசுவே, இயேசுவின் மகா பரிசுத்தமான திருதயமே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நம் நன்றியின் துதிகனத்தை ஏறெடுப்போம். திருப்பாடல் 116 படிப்பதை போல, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கான என்ன கைமாறு செய்வேன், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுளுக்கு திருப்பலி அர்ப்பணித்து திருப்பலி நம்மை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தெய்வமே நன்றி, இயேசுவே நன்றி என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக குடும்பமாக அமர்ந்து இயேசுவை நோக்கி பார்த்து இறைபுகழ் பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்னவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லி இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் என்றென்றும் அவருடைய பேரன்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்கின்ற அந்த உணர்வோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று ஜூலை 31 தாய் திருச்சபையானது புனித லயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் திருச்சபையை தன் அற்புதமான கட்டிடமாகிய மறையுடலாகிய திருச்சபையை பாதுகாத்து பராமரித்து வந்து கொண்டிருக்கின்றார். 15ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை வன்மையாக தாக்கப்பட்டது. புரோட்டஸ்டன்டிசம் மற்றும் பிரிவினை சபைகள் கத்தோலிக்க திருச்சபை வன்மையாக தாக்குகின்ற பொழுது தன் மறையுடலாம் திருச்சபை காக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்பற்ற ஒரு கருவிதான் புனித லயோலா இஞ்ஞாசியார். மாற்று வழியிலே சென்று கொண்டிருந்தார். உலக போக்கிலே சென்று கொண்டிருந்தவரை பெரிய இழப்பின் வழியாக, துன்பத்தின் வழியாக தன் பக்கம் இருக்கின்றார். ஈர்த்த கடவுள் அவரை கொண்டு இயேசு சபை என்கின்ற ஒரு புதிய ஒரு குழுவை உருவாக்குகின்றார். அவர்கள் வழியாக திருச்சபையை அனைத்து தாக்குதலிலும் காக்கின்ற ஒரு சக்தியாக இவர்களை மாற்றுகின்றார். ஆகவே இந்த நாளிலே புனித லயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த ஆசீர்வாதம் இந்த நாளிலே கடவுள் கரங்களிலே நாமும் பயன்படுத்தப்படுகின்ற கருவியாக இருப்போம். அவருடைய மறையுள்ளாம் திருச்சபையின் அங்கமாக இருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் பாதுகாக்கின்ற ஒப்பற்ற கருவியாகவும் இறை அருளை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு வாய்க்காலாக நாம் இருப்போம் என்கின்ற அந்த உணர்வோடு கடவுளுக்கு நன்றி செலுத்தி புனித இஞ்ஞாசியாரை போல எல்லா புகழும் இறைவனுக்கே என்று வாழ்ந்த அவரை போல நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இயேசுவை மையப்படுத்தி அவருடைய மகிமைக்காக வாழ்வோம். அதன் வழியாக திருச்சபையிலே இறை அருள் பெருகிட நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பு சொந்தங்களே, கடவுள் அற்புதங்களை செய்ய வல்லவர், அதிசயங்களை செய்ய வல்லவர். நம் வாழ்விலே இடைவிடாமல் தன் அற்புதமான ஆசீர்வாதங்களை பொழிய வல்லவராக இருக்கிறார். ஆனால் இறைவன் கொடுக்கின்ற அற்புதம் அதிசயம் நம் வாழ்வில் நாம் கண்டுகொள்ளவும் அதை அனுபவிக்கும் தடையாக இருக்கின்ற ஒரு சில காரியங்களை பற்றி தான் இந்த நற்செய்தியிலே இயேசு பேசுவதாக இருக்கின்றது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு தன் சொந்த ஊருக்கு வருகின்றார். அங்கே தொழுகை கூடத்தில் எழுந்து பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் முதலிலே வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வியந்தார்கள், ஆகா ஓஹோ என்று சொல்லி அவரை வியப்பிலே பார்த்தார்கள். இத்தகைய ஞானம் எங்கிருந்து வந்தது?
இந்த தெய்வீக குணம் இவருக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய உணர்ச்சிகள் மட்டும், கண்களும் அவர்களுடைய களிப்பூட்டுகின்ற நிகழ்வுகள் மட்டுமே அவர்களுக்கு முன்னால் வந்ததை ஒழிய அவர் போதித்த அந்த போதனைகள் அவருடைய உள்ளத்திலே விழவில்லை. அவர் போதித்த, அவர் உரைத்த அந்த சொற்பொழிவுகள் அவருடைய உள்ளத்தை தொடவில்லை. பெரும்பான்மையான சமயங்களிலே மறையுரைகள் இப்படித்தான் அமைந்து விடுகின்றன. குருவானவர் அற்புதமாக தயாரித்து மறையுரை வழங்குகின்ற பொழுது, ஆகா அருமையாக மறையுரை வைத்தார், எவ்வளவு அற்புதமாக இருந்தது, எவ்வளவு நகைச்சுவையாக இருந்தது, எப்படி கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருந்தது என்று சொல்லி வியந்து போகின்ற மக்கள் அந்த குருவானவர் அந்த மறையுரையிலே கொடுத்த கருத்துக்கள் எனக்குத்தான், என் வாழ்வுக்குத்தான் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது என்ன ஆயிற்று? வெறும் வியப்பு மட்டுமே கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தடையாக அமைந்து விட்டது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இவருடைய தோற்றத்தை பற்றி, பிறப்பினை பற்றி அவர்கள் ஆராய ஆரம்பிக்கின்றார்கள். இவர் தச்சனுடைய மகன் தானே, இவருடைய தாய் மரியாள் தானே, இவருடைய சகோதரர்கள் நம்மிடையே இருக்கின்றார்களே என்று சொல்லி அவரை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார்கள். நல்லது எங்கிருந்து வருகின்றது என்பதை பார்ப்பதில்லை, யார் சொல்கின்றார் என்பதை பார்த்துத்தான் பெரும்பான்மையான சமயங்களிலே நல்ல செய்திகள் கூட மக்களை போய் சேர்கின்றன. ஒரு சாதாரண மனிதன் ஒரு நல்ல செய்தி சொல்கின்ற பொழுது அதை யாரும் கேட்பதில்லை. அதே செய்தியை ஒரு பிரபலமான மனிதன் சொல்லுகின்ற பொழுதோ அல்லது தலைவன் சொல்லுகின்ற பொழுதோ அது வேத வாக்காக மாறிவிடுகின்றது. காரணம், சொல்கின்ற மனிதன், அவனுடைய சூழ்நிலை. இதோ இங்கேயும் கூட இயேசுவை இறைமகன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள தயங்குவதற்கு காரணம், இவர் நம்மிடையே பிறந்தவர் தானே, நம் ஊரில் தோன்றியவர் தானே என்பதுதான். இதை போல்தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய சொந்த ஊர் மக்களும் இருந்தார்கள். இயேசுவின் செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் அற்புதத்தை பெற்றவர்கள் யார்? நூற்றுவ தலைவன், புறமினத்தவன் இயேசு விட்டு அறிகின்றான். இயேசு ஒரே வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன் குணம் பெறும் என்று சொன்னான். அங்கே அற்புதம் நடந்தது. கானானிய பெண் ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசம் கொண்டால் பேய் பிடித்த தன்னுடைய மகளுக்கு விடுதலை பெற்று சென்றாள். சாரிபாத்து பெண் இறந்த மகனை உயிரோடு பெற்றுக்கொண்டாள். இப்படி புறவினத்தாரெல்லாம் இயேசுவில் விசுவாசம் கொண்டு இயேசுவின் அற்புதத்தை காணுகின்ற பொழுது அவருடைய சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. எனவே இயேசு அங்கே அற்புதம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்ன? தயக்கம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் கூட நான் கிறிஸ்தவன், நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், நான் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று மார்தட்டி சொல்லுகின்ற நாம் இறை வார்த்தையினோடு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்திகளை ஏற்றுக்கொள்கின்றோமா? இறைவன் கொடுக்கின்ற செய்திகள் நம் வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைந்து இருக்கின்றதா? பைபிளை விவிலியத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது ஒரு பகுதியை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அந்த பகுதியை முழுவதுமாக நாம் கற்பனை செய்து கொண்டு இதுதானே என்று சொல்லி அந்த விவிலியத்தை படிக்கின்ற வழியே அதை ஊன்றி அந்த வரிகளுக்கிடையே இருக்கின்ற அந்த செய்திகளை அறிந்து கொண்டு அந்த இறை வார்த்தையினுடைய கடவுள் கொடுக்கின்ற அற்புதத்தை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்வதில்லையே. கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது திருப்பலின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஆகவே அடுத்து இதுதான், இப்படி தான் பாடுவார், இப்படி தான் சொல்லுவார் என்று சொல்லி குருவுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி கொண்டு கல்வாரி வழியில் கடந்து வருகின்றனர். நற்கரணை ஆண்டவனை நாம் தரிசிப்பதில்லையே. அந்த நற்கரணை ஆண்டவரை தரிசிக்காத பொழுது அவர் தருகின்ற அற்புதமான விடுதலை வாழ்வையும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதிலே. காரணம், இது எப்பயும் போல இருக்கின்ற திருப்பலி தானே என்று சொல்லி திருப்பலிக்கு வருகின்ற புறையின மக்கள், பிற மத மக்கள் ஆண்டவர்கள் நம்பிக்கை வைத்து அற்புதங்களை செய்து பெற்றுக்கொண்டு செல்கின்ற பொழுது ஏன் நம்மால் அந்த அற்புதங்களை பெறுவதில்லை? காரணம், இது நமக்கு பழகி போயிற்று. நமக்கு இதுதானே டெய்லி வைக்கிற பூசை தானே, டெய்லி வைக்கிற திருப்பலி தானே, டெய்லி இந்த சாமியாக தானே வைக்கிறார், இதே தானே சொல்ல போகிறார், இப்படி தானே பூசையை துவங்க போகிறார், இப்படி தானே பூசையை முடிக்கப் போகிறார். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இத்தகைய சிந்தனையே நாம் அலசி பார்க்க கடவுள் அழைப்பை விடுக்கின்ற எத்தனையோ நேரங்களிலே இயேசு அந்த சொந்த ஊர் மக்களை போல அருட்சாதன கொண்டாட்டங்களை அலட்சியப்படுத்திய நேரங்கள் நம் வாழ்விலும் இருக்கின்றன. அக்கறை இல்லாமல் அல்லது ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டு முழுமையான விசுவாசம் இல்லாமல்
அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட தருணங்களும் இருக்கின்றன. சிந்தித்து பார்ப்போம், எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை அற்புதங்களை நாம் இழந்து நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், திரும்பி வருவோம். இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்வோம், இழந்து போன ஆசீருக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவோம், விசுவாசத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கெடுப்போம். இயேசுவை கண்டுகொள்ளுவோம், இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.